வணக்கம். நான் சுதா மோகன். ஆரா நேச்சுரல் பேட்ஸ் உமன் ஹெல்த் வெல்னஸ் ப்ரோக்ராம் மூலமா இன்னைக்கு நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பத்தி பேச போறோம். நம்மோடு இணைய போவது தோழி திருமதி சூர்யா மோகன். வணக்கம் சூர்யா. வணக்கம் சுதா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம கூட இணைய போறது ப்ரொஃபசர் டாக்டர் ராமமூர்த்தி, MSFCLS. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். Dr. Ramurthy is a surgical consultant and laparoscopic surgeon at AR Surgery, a surgical center at Coimbatore. He is a pioneer in many technologies like laparoscopy, laser and stapler treatment across Tamil Nadu. He has over 30 years of medical expertise. டாக்டர் பத்தி பேசினா நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பேசலாம். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர், இப்போ அக்டோபர் அப்படின்னா வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்பெஷலா October 13th வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எங்களோட கேள்வி, பிரஸ்ட் கேன்சர்னா ஃபர்ஸ்ட் என்ன, மற்ற கேன்சர் வகைகளை காட்டிலும் ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் பிரஸ்ட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் கூறியது போல இன்றைய பேசு பொருளாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். ஏனென்றால் இந்த மாதம், அதாவது அக்டோபர் 2020 மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாகும். ஆகவே இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. இதை தங்கள் கடமையாக கருதி இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சியை நெருப்படுத்தி நடத்துகின்ற சுதா, சூர்யா இருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மார்பக புற்றுநோய் என்பது பெண்களை பாதிக்கும் புற்றுநோய்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் பெண்களுக்கு உண்டாகும் புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் 2வது இடத்தை பெறுகிறது. அதாவது நெக்ஸ்ட் டு லங் கேன்சர் ஒன்லி, திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் பிரஸ்ட் கேன்சர். இதை பற்றி இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், உலகெங்கும் வருடத்திற்கு 5 லட்சம் மரணங்கள் மார்பக புற்றுநோயால் ஏற்படுகின்றது. இதன் காரணம் என்ன? பல ஆராய்ச்சிகள் நடந்தும் இன்னும் இந்த புற்றுநோய்க்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் இன்றைய மார்பக புற்றுநோய் பற்றிய சூழ்நிலை. சூர்யா. சார், அடுத்த எங்களோட கேள்வி வந்து, இப்போ மற்ற கேன்சர், நீங்கள் லங் கேன்சர் எல்லாம் சொன்னீங்கல்ல சார், ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் பேசுகிறப்போ வந்து உங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் வந்து என்ன டிஃப்ரென்ஸுங்க சார் மற்ற கேன்சரை காட்டிலும்? இது வந்து ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட்? வெரி குட். அதாவது மற்ற புற்றுநோய்களுக்கும் இந்த புற்றுநோய்க்கும் என்ன வித்தியாசம் என்றால், இதற்கான உண்மையான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை ஒன்று. ஆனால் பல காரணிகள் இந்த புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு உணர்த்துகின்றன. அதாவது என்னவென்றால், many factors are known to influence breast cancer. அதுதான் நான் கூற வருவது. அந்த ரீசன்ஸ், many factors, what are they என்பதுதான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, racial. It occurs commonly in Western world. மேற்கத்திய நாடுகளில் இது மிக அதிகமாக காணப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, genetic. It occurs more commonly in women with a family history of breast. Understand? குடும்பத்தில் ஒரு பெண்ணிற்கு புற்றுநோய் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் மற்ற பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகம். Socio-economic status. The incidence was higher in low socio-economic status earlier. ஆனால் இப்பொழுது it affects all the people in even good socio-economic status. And endocrine factors. It appears to be commoner in nulliparous women. இது போன்ற
பலவித காரணிகள் இருப்பதால் இந்த புற்றுநோயானது மற்ற புற்றுநோய்களிலிருந்து வித்தியாசப்படுகிறது. 1. 2, இதை பற்றிய விழிப்புணர்வு இருந்து ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டுபிடித்து விட்டால் முற்றிலும் குணமடைய முடியும் என்பது இந்த புற்றுநோயின் மற்றொரு விசேஷமாகும். ஓகே டாக்டர், இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து எர்லியா டிடெக்ட் பண்றது, அதாவது எப்படி முன்கூட்டியே எந்த அறிகுறி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது? வெரி குட் கேள்விங்க. சுதா, இதுல முன்கூட்டியே கண்டுபிடிப்பது ஒன்று. ஆனால் யாரிடம் இந்த அறிகுறிகள் முன்கூட்டியே தோன்றும் என்பதை நாம் அறிய வேண்டும். புரிகிறதா? அதாவது எந்த பெண்கள் யார் vulnerable for this cancer breast, அதற்கு we have got a group called high risk women. அதாவது மார்பக புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் உள்ள பெண்களை தனிமைப்படுத்தியுள்ளோம். அவர்கள் யார் என்று நாம் அறிந்தால் அவர்களுக்கான பரிசோதனைகளை நாம் ஆரம்பத்திலேயே செய்ய ஆரம்பிக்க முடியும். So, who are these high risk women? Number 1, all the unmarried women. அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம். 2, இன்ஃபர்டைல், கல்யாணம் ஆகிவிட்டது ஆனால் குழந்தைகள் இல்லை, அவர்களுக்கும் இந்த புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகம். கல்யாணம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை, ஆனால் after the age of 35 years they become pregnant. You know, the pregnancy after the age of 35 years, they are more vulnerable for breast cancer later. Early menarche and late menopause, அதாவது மிக இள வயதிலேயே பருவம் அடைபவர்கள், மிக அதிகமான வயதில் மாதவிடாய் நிற்கும் நிலையை அடைபவர்கள். அதாவது அவர்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இஸ் மோர். அதனால் ஹார்மோன்களின் தாக்கம் அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். Every month they are being attacked by the hormones which are responsible for menstruation. So these people are more prone for malignancy. Family history of breast cancer, அது நான் முன்பே உங்களுக்கு கூறியிருந்தேன். குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் மற்ற பெண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விதமான ஃபேக்டர் என்னவென்றால் கொலானிக் கார்சினோமா, அதாவது பெருங்குடல் புற்றுநோய் பெற்றோர்களுக்கு இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு மார்பக புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது. ஏனென்றால் genetic factors are same in colonic cancer and breast cancer, so they are also prone for it. And மார்பகத்தில் உண்டாகும் சில கட்டிகள் அல்லது வியாதிகள், அவைகள் புற்றுநோய் அல்ல, ஆனால் அப்படியே விட்டுவிட்டால் பிற்காலத்தில் புற்றுநோயாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. It is called fibrocystic disease of the breast. ஆகவே மார்பகத்தில் fibrocystic disease of the breast என்ற என்டிட்டி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மிகவும் நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும். Because they are prone for malignancy later. And one last factor, any lady above 35 years are prone for breast malignancy. Do you understand? Okay. சார், ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இனி எங்களுக்கு இருக்க அடுத்த கேள்வி வந்து லம்ப்ஸ் பற்றிங்க சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன லம்ப்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம பாடியில் அக்கர் ஆனால் இட் இஸ் அசோசியேட்டட் டு பிரஸ்ட் கேன்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மற்ற இடங்களை விட பிரஸ்ட் மார்பகத்தில் வரும் லம்ப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ மற்ற எந்த இடத்துல லம்ப் வந்தாலும் த சான்ஸ் ஆஃப் மெலிக்னன்சி இஸ் லெஸ். பட் மார்பகத்தில் வரும் கட்டிகளில் unless proved otherwise it is malignant. அதனால் மார்பகத்தில் இருக்கும் கட்டிகள் தான் நாம் மிகவும் விழிப்புணர்வுடன் கவனிக்க வேண்டியவை. அது மெலிக்னன்சி இல்லை என்று ப்ரூவ் செய்யப்படும் வரை அதை நாம் புற்றுநோயாகத்தான் கன்சிடர் செய்ய வேண்டும். ஆகவே மார்பகத்தில் கட்டி வந்த பிறகு அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது
மிகவும் தாமதமான ஒரு விஷயமாகும். ஆகவே ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், lump in the breast is a late detection, not early. அதாவது அது ஆரம்ப நிலை அல்ல, மிகவும் தாமதமான diagnosis. Because 1 centimeter swelling in the breast contains 30 billion cells. You understand? 1 centimeter swelling contains 1 billion cells. I am sorry, 1 billion cells. அதாவது ஒரு புற்று நோய் உருவாகிறது என்றால் ஒரு செல் 2ஆக பிரிகிறது, 2 4ஆக பிரிகிறது, 4 8ஆக மாறுகிறது, 8 16ஆக மாறுகிறது, இப்படி மல்டிப்ளை ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன் கணக்கில் அடங்காமல் நடக்கும்போது தான் புற்றுநோய் உருவாகிறது. So, if 30 doublings happen, it makes 1 billion cells. 30 முறை டப்ளிங் நடந்தால் 1 பில்லியன் செல்ஸ் உருவாகுகின்றன. ஆகவே ஒரு லம்ப் அல்லது கட்டியானது மார்பகத்தில் 1 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது 30 doublings have happened and 1 billion cells have been formed. To become palpable, அதாவது நமக்கு நம் கையில் தட்டுப்படும் நிலை வரும்போது அது 1 வருடத்தை கடந்திருக்கிறது. மெலிக்னன்சி ஆரம்பித்து 1 வருடம் கழித்துதான் நாம் கட்டியை மார்பகத்தில் பார்க்கிறோம். Unfortunately, so often the patient states that although she noticed a lump in the breast while washing herself, she took no notice of it because it was painless. Be careful that, beware of a painless lump in the breast. Pain, வலி இல்லாத கட்டி மார்பகத்தில் இருந்தால் அது ஆல்மோஸ்ட் புற்றுநோய். ஆகவே இந்த விஷயத்தை நம் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் கட்டி எதுவும் தட்டுப்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இதற்கு முன்பாகவே இன்னொரு விஷயத்தையும் நான் கூற விரும்புகிறேன். வாட் சைன் ஷுட் ஐ லுக் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன்? இப்படி கட்டி வருவதற்கு முன்பே நான் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எந்த வகையான விஷயங்களை அணுக வேண்டும்? நம்பர் 1, லுக் ஃபார் சேஞ்ச் இன் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தி பிரஸ்ட். சப்போஸ் 2 மார்பகங்களும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு மார்பகம் திடீரென்று பெரிதானால் அல்லது அதனுடைய ஷேப் திடீரென்று மாறுபட்டால் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்தது, லுக் ஃபார் ரிட்ராக்ஷன் ஆஃப் த நிப்பிள். மார்பகத்தில் எப்பொழுதும் நிப்பிள் வெளியில் துருத்தி கொண்டிருக்கும். சப்போஸ் அந்த நிப்பிள் ஆனது உள்வாங்கி இருக்கிறது என்றால் நாம் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். 3வது, டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள். நம் நிப்பிளிலிருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும். அதில் இரத்த கசிவு இருந்தால் almost 100% it is malignancy. And lastly, only you are looking for a lump in the breast, about which I have discussed already. Do you understand? டாக்டர், இப்போ வந்து லம்ப்ஸ் இருக்கும் போது நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா சிம்டம்ஸும் சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம வந்து இது அவேர்னஸ் வந்து நம்ம எவ்ரிடே நமக்கு இந்த ஒரு பயம், இன்னும் 1 இயர் கழிச்சு நமக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்து நம்ம எவ்ரிடே நம்ம இந்த செக்அப் பண்ணிட்டே இருக்கணுமா? ஏன்னா அது ஒரு பேனிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி 1 இயர் கழிச்சுதான் எனக்கு வந்து ஒரு லம்ப்ஸ் இருக்குங்கிறது தெரியுது அப்படின்னா நான் இன்னைக்கே பயப்பட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். அதுதான் நான் சொன்னேன், ஹை ரிஸ்க் விமன். நாம் அந்த குரூப்ல இருக்கிறோமான்றதை முதல்ல பார்த்துக்கணும். 2வது, எவ்ரிடே வைல் வாஷிங் சுய மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். And every year you should go for a mammogram. So first find out whether you belong to this high risk group. Then every day while washing you look for a lump in the breast by self examination. அதாவது சுய பரிசோதனை மூலமாக மார்பகத்தில் ஏதாவது கட்டி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 3வது, ஒவ்வொரு வருடமும் மேமோகிராம் செய்து கொள்ள வேண்டும். These high-risk women should undergo mammogram every year. These are the things you should follow
if you fall into this high risk group. Okay. சார், அடுத்து இந்த ஏஜ் குரூப் பற்றிய ஒரு கொஸ்டின் சார். ஸோ நீங்கள் சொன்னீங்க 35 years and above இருக்க உமனே வந்து வி ஃபால் அண்டர் ரிஸ்க் கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே வந்து எந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு கொஸ்டின். அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் பெயின்லெஸ் லம்ப்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ லம்பே சில பேத்துக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ ஹவு லைக்லி இட் இஸ் அசோசியேட்டட் டு பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுங்கள் சார். Painful lump almost always not malignant. அதனால தான் சொல்றோம் painless lump is more dangerous. Okay. Number 1. Number 2, ஏஜ் குரூப் நீங்க கேட்டது 35 இயர்ஸ்க்கு மேல we should undergo all this breast examination. ஆனால் எந்த ஏஜ் குரூப்பில் இது அதிகமாக காணப்படுகிறது என்றால் 35 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. பட் who are vulnerable? Which age group is vulnerable? From the start of puberty to menopause and even after menopause, lady is vulnerable for malignancy. அதனால் இதில் இந்த வயது தான் என்பதில்லை. வயதுக்கு வந்த உடனே மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் 35 45 வயதுக்குள் இந்த வாய்ப்புகள் மிக அதிகம். அவர்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆகவே பருவமடைதல், மெனோபாஸ் அடைதல், ஈவன் ஆஃப்டர் மெனோபாஸ் சில பேருக்கு புற்றுநோய் வர வாய்ப்புகள். அதனால்தான் இதனுடைய பேசிக் காஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சரோட லம்ஸ் வந்து ஃபார்மேஷன் எங்க எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரஸ்ட்ல தான் வரணுமா, இல்ல வந்து அண்டான்ஸ்ல வரலாம், இல்ல நெக் இந்த மாதிரி பிளேஸ்ல வரதும் பிரஸ்ட் கேன்சரோட பார்ட் தானே? யூஆர் ரைட்டுங்க. பட் என்னன்னா பிரஸ்ட் கேன்சர் பிரஸ்ட்ல தான் வரும். அதாவது 2 போர்ஷன் இருக்கு. லாபியூல்ஸ்னு இருக்கு, டக்ட்ஸ் which are carrying the milk. இது 2 போர்ஷன். லாபியூல்ஸ்ல வந்ததுன்னா இட் இஸ் கால்ட் லாபுலர் கார்சினோமா. இந்த டக்ட்ஸ் which are carrying the milk அதில் வந்தால் அதுக்கு பேர் டக்டல் கார்சினோமா. பட் if it is localized, it is there in the breast, it is early stage, stage 1, 2, 3, 4 என்று எங்களுக்கு பலவேறு நிலைகள் உள்ளன. இதில் ஸ்டேஜ் 1 என்பது கட்டியானது மார்பகத்துக்குள் மட்டும் இருக்கும். ஸ்டேஜ் 2 என்று வரும்போது அண்டர் ஆர்ம்பெட்ஸ் அல்லது அக்கிள் என்று சொல்லப்படும் பகுதியில் சில நிணநீர் கட்டிகள் உண்டாகும். லிம்ஃப் நோட்ஸ். They are not exactly the breast cancer. It is the spread of the breast cancer from the breast to the lymph nodes in the axilla. நிணநீர் கட்டிகள் அங்கு உருவாகலாம். அங்கிருந்து கழுத்திற்கும் பரவலாம். புரிகிறதா? பிரஸ்ட் அதில் கட்டி உண்டாகிறது. அந்த கட்டியிலிருந்து நம்முடைய அண்டர் ஆர்ம்பெட் அக்கிளுக்கு பரவுகிறது. அக்கிளிலிருந்து கழுத்திற்கும் பரவலாம். இது ஒரு வகையான பரவல். இன்னொரு வகையான பரவல் இரத்தத்தில் கலந்து விட்டால் இது எலும்பு போன்ற பகுதிகளுக்கும் எலும்பு, பிரெயின், மூளை போன்ற பகுதிகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. இந்த இடத்திலும் ஒவ்வொரு மார்பக புற்றுநோயும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. சில புற்றுநோய்கள் நிணநீர் கட்டிகள் மூலமாக பரவுகின்றன. சில ஹெமடாலஜிக்கல் ஸ்ப்ரெட் என்று சொல்லும் பிளட் ஸ்ப்ரெட் மூலமாக பரவுகின்றன. எந்த வகை புற்றுநோய் எந்த விதமாக செயல்படும் என்பதை மார்பக புற்றுநோயில் அளவிட முடியாததனால்தான் நாம் லுக்கிங் ஃபார் எ ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் ஒன்ஸ் இட் இஸ் ஸ்ப்ரெட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் இட். ஸோ நீங்கள் கூறிய அண்டர் ஆர்ம்பெட், கழுத்து போன்ற பகுதிகள் மார்பக புற்றுநோயின் பரவல். ஆகவே அவற்றை நாம் மார்பக புற்றுநோய் என்று கூற முடியாது. அவை மார்பக புற்றுநோயிலிருந்து வெளியே பரவி விட்டதால் ஏற்பட்ட கட்டிகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர், இப்போ எங்களுக்கு வந்து ஒரு காமன் கொஸ்டின் எனக்கு நிறைய பேர் கேட்டது என்னன்னா, டாக்டர், அண்டர்ஆர்ம்ஸ்ல வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கட்டி வருது அப்படின்னா அது வந்து பெயினாவும் இருக்கு. சம்டைம்ஸ் இங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து கேன்சர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொல்லி இது பண்ணிடுறாங்க.
ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பெயினிக்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ பெயின் ரொம்பவும் இருக்கும். சம்டைம்ஸ் இன்சைட் அதாவது வெளியே கட்டி அதாவது லம்ஸ் மாதிரி இல்லாம இன்சைட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அண்டர்ஆர்ம்பிட்ஸில் உங்களுக்கு பெயின்ஃபுல் ஸ்வெல்லிங் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்வெட் கிளான்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஸ்வெட் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்வெட் அதிகமாக இருக்கும் காரணத்தினாலேயே இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம். அதற்கு நாங்கள் கூறும் பெயர் என்னவென்றால் ஹைட்ரடினைட்டிஸ் சப்புரேட்டிவா, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்வெட் கிளான்ஸ் இன் த ஆர்ம்பிட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்சில்லா என்று மருத்துவ மொழியில் கூறுவோம். ஸோ ஆக்சில்லாவில் நம் தோல் பகுதியில் இருக்கும் வியர்வை சுரப்பிகளில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன் தான் ஹைட்ரடினைட்டிஸ் சப்புரேட்டிவா. அந்த இடத்தில் அப்பொழுது பெயின்ஃபுல் ஸ்வெல்லிங்ஸ் வில் டெவலப். ஆகவே இதை நாம் மார்பக புற்றுநோயுடன் சேர்த்து பார்க்கக்கூடாது. மார்பக புற்றுநோயில் வரும் நிணநீர் கட்டிகள் என்பவை தோலுக்கு அடியில் இருக்கும், வலி இருக்காது. நான் முன்னதாகவே கூறியது போல் பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் இஸ் எ ப்ராப்ளம். பெயின்ஃபுல் ஸ்வெல்லிங் யூ டோன்ட் நீட் டு பாதர், மோஸ்ட்லி இட் வில் நாட் பி மெலிக்னன்ட். ஆகவே இந்த அண்டர்ஆர்ம் அல்லது ஆர்ம்பிட் அல்லது ஆக்சில்லா என்ற பகுதிகளில் வரும் கட்டிகளில் மிக 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 குறைவான கட்டிகளே புற்றுநோய் சம்பந்தப்பட்டவை ஒன்று. அவையும் பெயின்லெஸ் ஸ்வெல்லிங், வலி எதுவும் இருக்காது. ஸோ வலியோடு கூடிய அண்டர் ஆர்ம்பிட் ஸ்வெல்லிங்ஸ் யூ ஷுட் ரிலேட் டு இன்ஃபெக்ஷன், அதாவது ஹைட்ரடினைட்டிஸ் சப்புரேட்டிவா என்ற ஸ்வெட் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் மூலமாக வரும் கட்டிகள். ஆகவே அவற்றை மிக சுலபமாக மருந்துகள் மூலமாக குணப்படுத்தி விட முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இன்னைக்கு அடுத்த கேள்வி வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமோட ஸ்டார் கொஸ்டின், எப்படி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். Yeah, it's very important. Actually, it should be taken to every nook and corner of the country, especially in developing countries like India, where rural folks are not aware of it at all. Even if they are aware, how to palpate it or how to do the self breast examination is very important. அதாவது இடது மார்பகத்தை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் வலது கையை உபயோகப்படுத்த வேண்டும். வலது கையின் பாமார் ஆஸ்பெக்ட், அதாவது ஃப்ளாட் உள்பகுதியை வைத்து மார்பகத்தை பரிசோதனை செய்ய வேண்டும். முதலில் மேல் பாகம், பிறகு கீழ்பாகம், அதற்கடுத்து இன்னர் போர்ஷன் அண்ட் அவுட்டர் போர்ஷன், இப்படி முறையாக ஆல் த 4 quadrants 4 பாகங்களையும் முறையாக நாம் அழுத்தி கட்டி போன்ற ஸ்ட்ரக்சர் ஏதாவது கையில் படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் வலது மார்பகத்திற்கு இடது கையை உபயோகப்படுத்தி இடது கையினுடைய பாமார் போர்ஷன், that flat portion you should use and try to palpate all the quadrants to find out any lumpy feeling. If you get a lumpy feeling, immediately report to the doctor. So the self-examination is very important, very simple. You can do it every day while you are taking bath. So this is the best possible test for breast pregnancy, especially in developing countries like India. டாக்டர், ஒன் மோர் கொஸ்டின் வந்து சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர்லி அதாவது பூபர்ட்டி அதாவது பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் எக்ஸாம் பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்து பூபர்ட்டி பிஃபோர் அதாவது அவங்களோட பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகிற டைம்ல ஸோ அந்த கிட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா பிரஸ்ட் டெவலப் ஆகிற டைம்ல அவங்களுக்கு நம்ம இதை பத்தி ஒரு எக்ஸாம் பத்தி சொல்றது நல்லதுங்களா, இல்ல வந்து ஆஃப்டர் பூபர்ட்டி நம்ம சொல்றது பெஸ்ட்டுங்களா? நோ, இது வந்து பியூபர்ட்டி டைமில் தான் பிரஸ்ட் டெவலப் ஆகுது. பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் தே ஆர் கம்மிங் ப்ரோன் ஃபார் திஸ் மெலிக்னன்சி. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் இஸ் ஆஃப்டர் 35 years in normal ladies. And other high risks also we have told. So நம் பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு வயதிற்கு வந்த உடனே
இந்த ஹை ரிஸ்க் விமன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்படுத்தி அவர்கள் அந்த ஹை ரிஸ்க் விமன் குரூப்பில் இருந்தால் அவர்களுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி அறிவுரை கூற வேண்டும். Otherwise, they will unnecessarily get frightened. I don't want our ladies to get frightened about this breast cancer because it is curable. ஆனாலும் விழிப்புணர்வு அவசியம். அதற்காக பருவநிலை அடையும் நமது சிறுமிகளுக்கு அந்த நேரத்தில் நாம் இதை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹை ரிஸ்க் விமன் பற்றியும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றியும் சிறிது காலத்திலேயே அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுவது நல்லது. டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது சின்ன குழந்தையிலேயே வந்து அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டனால மட்டும் இல்ல, நேச்சுரலாவே அவங்க வந்து கொஞ்சம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி கிட்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பசங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் பயந்துப்பாங்க. எனக்கே ஒரு பேரண்ட் கேட்டிருக்காங்க, அவங்க பொண்ணு வந்து எனக்கு லம்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் பிலோ தான் அவங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இத பத்தி அவ ரொம்ப சின்ன குழந்தை, அவட்ட நான் எப்படி பேசுறது, இது வந்து நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப அதே சமயம் அவ வந்து அவளோட ஸ்கூல் இதுல எல்லாம் படிச்சதுல பொறுத்த வரைக்கும் அவ வந்து அது ஒரு நமக்கு லம்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிறா. சோ இப்ப நம்ம இதுக்கு நான் கேன்சர் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இது பிரஸ்ட் டெவலப்மெண்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இல்ல நீ வந்து ஒபிசிட்டி இருக்கறனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒபிசிட்டி அதிகமா இருந்ததுன்னா கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பேரண்ட் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. ஒபிசிட்டி இஸ் ப்ரோன் ஃபார் கேன்சர், நோ டவுட். ஆனாலும் அதை பற்றிய விழிப்புணர்வை நமது குழந்தைகளுக்கு எப்பொழுது ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் கேள்வி. அதற்காகத்தான் நான் இந்த ஹை ரிஸ்க் விமன் பற்றி கூறினேன். நீங்கள் இதிலேயே புரிந்து கொண்டு இருப்பீர்கள், 35 வயதிற்கு முன்னால் அவர்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்பே இல்லை எனும் பொழுது நாம் எதற்காக அவர்களை இப்பொழுதே அதை பற்றி பேசி பயமுறுத்த வேண்டும்? ஆகவே என்னை பொறுத்தவரை ஒபிசிட்டி என்ற காரணத்தினாலேயே பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆன உடனே அவர்களுக்கு இதை பற்றி கூறி அவர்களை ஒரு பயத்தில் வைத்திருப்பது என்னை பொறுத்தவரை உடன்பாடில்லை. Awareness should start when it is needed. If you think so, as soon as everybody is born, we are prone for so many diseases. We don't need to tell them everything and make them scared about it. Okay? Yes, sir. That's right. ஸோ நம்ம இப்போ ஹை ரிஸ்க் உமன் பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு 40 வயதுலேருந்து ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்காங்கன்னா என்ன ருட்டீனில் வந்து அவங்க செல்ஃப் எக்ஸாமினேஷனோ இல்லை ஒரு மேமோகிராமோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன ருட்டீன்னா வாட் டு யூ மீன்? சார் என்ன ருட்டீன்னா இப்போ இயர்லி செக்அப் இல்லை ஒரு 6 மந்த் செக்அப் போய் கண்டிப்பாக ஒன்ஸாவது மேமோகிராம் பண்ணணுமா, அதை பற்றி. கரெக்ட். ஆமாங்க. அந்த வல்னரபிள் ஏஜ் குரூப் அல்லது ஹை ரிஸ்க் குரூப்ல இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடம் எவ்ரி இயர் யூ ஷுட் மேக் எ மேமோகிராம். அதாவது நான் என்ன கூறுவது என்றால், உங்களுடைய பர்த்டே உங்களுக்கு தெரியும், ஆனால் பர்த்டேவிலே போய் ஒரு டெஸ்ட்டை பண்ணி ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டா வில் பி ஒரிட். அதனால எவ்ரி டே ஆஃப்டர் யுவர் பர்த்டே இன் இயர், உங்கள் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் ரெகுலராக நான் மேமோ செக்அப் பண்ணிக்குவேன் என்ற முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு வருடமும் சரியாக அந்த நாளில் நாம் மேமோகிராம் செய்து கொள்ள வேண்டும். இது அந்த 35 years above and also for the people who are living in that high risk group. ஸோ ஒவ்வொரு வருடமும் இதை செய்ய வேண்டும். நீங்கள் கூறுவது உண்மை, ஒவ்வொரு வருடமும் மேமோகிராம் செய்து கொள்ள வேண்டும். சார் அப்புறம் அடுத்த எங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து டவுட்ஸ் ஆன் மித்ஸ். ஸோ நிறைய பிரஸ்ட் கேன்சர் அசோசியேட்டட் மித்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஸோ டு வேரிங் டைட் இன்னர்ஸ் லீட்ஸ் டு பிரஸ்ட் கேன்சர், அதுவும் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் நோஷன் இருக்கு இதை பத்தி. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து? நானும் சில இடங்களில் இதை பற்றி படித்தேன். இன்னர் வேர்னால பிரஸ்ட் கேன்சர் வர்றதுன்றது இட்ஸ் நாட் எ ஃபேக்ட். பட் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆல்வேஸ் ஃபிசிக்கல் இரிட்டேஷன் லீட்ஸ் டு கேன்சர், எஸ்பெஷலி ஸ்கின் கேன்சர்ஸ்.
If you get a physical irritation years together on a particular area of the skin, you will develop a cancer. இதுதான் உண்மையிலேயே முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோய் காரணமாகும். அதுபோல மிக டைட்டான இன்னர்வேர்களை உபயோகிப்பதன் மூலம் we are creating a constant irritation in that area. ஸோ அந்த வகையில் இதை நாம் கேன்சர் வருவதற்கான காரணமாக ரிலேட் செய்யலாம். ஆனால் இதுவரை அதற்கான உறுதியான டேட்டா எதுவும் கிடையாது. இருந்தாலும் நான் சொன்னது போல் physical irritation we should avoid. So we should avoid using very tight inner garments. டாக்டர், இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரஸ்ட் மில்க் கொடுக்குற மதர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேன்சர் வராதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் மில்க் பத்துறது இல்ல. ஸோ அவங்க கொடுக்க கூடாதுன்ட்டு இல்ல, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 months 6 months அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது செல்ஃபா ஏதாவது பம்பிங் பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்குங்களா? அதாவது இதில் ஒரு உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது lactation and breastfeeding is a protective factor for breast cancer. The lactating women, they don't get malignancy. You understand? ஆனால் உங்களுடைய கேள்வியானது அதை கொடுக்க முடியாத பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கிறதா என்பதுதான். அப்படி அவர்களால் சில காரணங்களால் பாலூட்ட முடியாமல் இருந்தால் அவர்கள் they don't fall under the high risk group, but still they have to be careful about making their examination routinely every year. That's all. But pumping and taking away the breast you can't do for very long time. அதனால் அதை ஒரு காரணமாக அல்லது அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக என்னால் கூற முடியாது. இருந்தாலும் lactation and breastfeeding are essential. Maximum the ladies should try to feed their children, breastfeed their children for at least 1 year. Then they get protected from cancer breast. சார், அடுத்து எங்களோட கொஸ்டின், இந்த ஏர்லி மெனபாஸ் ஆனவங்க வந்து how prone they are to breast cancer. அதுதான், அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். Early menarche and late menopause, they are prone for it, not the early menopause. You understand? Early menarche, அதாவது பருவமடைதல் மிக இள வயதிலேயே அடைபவர்கள், மாதவிடாய் நிற்பது மிக அதிகமான வயதில் அடைபவர்கள், லேட் menopause, they are more prone for malignancy of the breast than early menopause. நான் கூறிய காரணம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். Between puberty and menopause, we have a long reproductive age group in which every month your uterus and breasts are attacked by your own hormones. Estrogen and progesterone, they are acting regularly on the breast and on the uterus during this long reproductive age group. They are the stimulus for cancer. That's why endocrine factors play a big role in cancer breast. That's why we said nulliparous women, they are more prone for it. We said infertile women, they are more prone for it, because there is no rest for the breast by feeding or by lactation. It is all the time attacked by our estrogen and progesterone. So this late menopause is responsible for breast cancer than early menopause. ஸோ இப்போ நல்ல கிளாரிஃபிகேஷன் இருக்குங்க சார். ஏன் வந்து ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு ப்ரொலாங் டைம் நம்ம பண்ணுறப்போ ஹவு இட் ப்ரிவென்ட்ஸ் பிரஸ்ட் கேன்சருங்கிறது புரியுது. இன்னொரு சின்ன மித் அகேன், அண்டர் ஆர்ம் யூஸ் பண்ணுற செகண்ட் சார், அண்டர் ஆர்ம் ஆன்டிபர்ஸ்பிரண்ட் வந்து ஹவு இட் லீட்ஸ் டு கேன்சர். அண்டர் ஆர்ம் ஆன்டிபர்ஸ்பிரண்ட்ஸ் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், வியர்வை சுரப்பிகள் அதனால் வரும் ஹைட்ரடனைட்டிஸ் சப்புரேட்டிவா என்ற வியாதி தான் அங்கு அதிகமாக ஏற்படும் விஷயம்.
அதனால் இந்த பெர்ஸ்பிரன்ஸ் உபயோகப்படுத்துவதால் புற்றுநோய் வரலாம் என்பது ஒரு மித். இதனால் அங்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பே இல்லை. டாக்டர், இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து உமன்ஸ்க்கு மட்டும்தான் வரணுமா இல்ல ஆண்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? யூ ஆர் ரைட். ஆண்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது if you take breast cancer, 0.6% of the breast cancers are happening in males. You know why? The mammary tissue of the male is the only example of an external secretory mechanism that persists without actual or potential function. அதாவது ஆண்களுக்கும் mammary tissue இருக்கிறது, மார்பகம் இருக்கிறது, ஆனால் it is functionless. It is not functioning. You understand? So இந்த mammary tissue-வில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு வாய்ப்பு? 0.6% in all the breast cancers. ஆகவே இந்த வாய்ப்பு இருக்கிறது. பட் இதற்கும் பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோய்க்கும் என்ன வித்தியாசம் என்றால், இங்கு மார்பக திசுவின் அளவு மிக குறைவு. ஆகவே கேன்சர் வந்தால் மிக வேகமாக இது பரவிவிடும். ஏனென்றால் பிரஸ்ட் டிஷ்யூவை விட்டு இது மிக வேகமாக வெளியில் வந்து விடுகிறது, மற்ற திசுக்களை பாதித்து விடுகிறது. அதன் மூலம் நிணநீர் கட்டிகளுக்கும் எலும்புகளுக்கும் மூளைக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே ஆண்கள் அவர்கள் மார்பக பகுதிகளில் ஒரு சிறு கட்டியை பார்த்தாலும், அதாவது கோலிக்குண்டு அளவுக்கு கூட இல்லை, ஒரு பட்டன் அளவுக்கு கட்டியை பார்த்தாலும் மருத்துவர்களை அணுகி அதை ரிமூவ் செய்து கொள்ள வேண்டும். பிகாஸ் they are more dangerous than the breast malignancies in females. சார், அதை பற்றி பேசுகிறப்போ மென்னுக்கும் இதே மாதிரி ஹை ரிஸ்க் கேட்டகரி இருக்குங்களா? Good question. There is no high risk category because we don't have the milestones. அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் பருவமடைகிறார்கள், கல்யாணம் செய்து கொள்கிறார்கள், பிரெக்னன்ட் ஆகிறார்கள், பாலூட்டுகிறார்கள், மாதவிடாய் நிற்கும் காலத்திற்கு செல்கிறார்கள். These all 5 stones are meant only for females. அதனால்தான் அவர்களுக்கு ஹை ரிஸ்க் குரூப் என்ற குரூப் உருவானது. ஆண்களை பொறுத்தவரை பியூபர்ட்டி அடைகிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் இந்த மைல்ஸ்டோன் எதுவும் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அவர்களுக்கு இந்த ஹை ரிஸ்க் குரூப் என்ற குரூப் கிடையாது. ஆனால் எனி ஸ்வெல்லிங் இன் த ரீஜன் ஆஃப் த பிரஸ்ட், they should immediately report to the doctor. டாக்டர், ஒன் மோர் கொஸ்டின் டாக்டர். என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பரம்பரை மூலமாக, அதாவது ஜெனட்டிக் மூலமாக அவங்க பாட்டி தாத்தா அவங்க மதர்ஸ் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா இதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்போனா நான் என் பொண்ணு எப்பயுமே பயத்தோடவே இருக்கணுமா? சோ எவ்ரி இயர் நாங்க வந்து இதை நினைச்சு நாங்க வந்து ஏதாவது ரொட்டீனா நாங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? என் பொண்ணுக்கு அட்லீஸ்ட் எனக்கு இல்ல இது வரைக்கும். அவங்க வந்து 40+ இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு இப்போ வந்து 15 இயர்ஸ் ஆகுது. சோ அவங்க வந்து கேக்குறாங்க, என் பொண்ணுக்கும் நான் இந்த மாதிரி நான் பயந்துக்கணுமா? என்னோட early ஸ்டேஜ்ல இருந்து நான் பயந்துட்டு தான் இருந்தேன், இப்ப என் பொண்ணுக்கு நான் பயப்படணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி எங்களிடம் மிக அதிகமாக கேட்கப்படும் கேள்வி. இதற்கான பதில் என்னவென்றால், அதுதான் early detection and treatment will totally cure this. ஆனால் இந்த ஏர்லி டிடெக்ஷனுக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மேமோ செய்து இந்த சுய பரிசோதனை செய்து பயத்தோடவே வாழ வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இதற்கு காரணம் என்ன? குடும்பத்தில் ஒருவருக்கு வந்தால் மற்றவர்களுக்கும் வருவதற்கான காரணம் ஜெனட்டிக்ஸ். அவர்களுடைய ஜீனில் அந்த பர்டிகுலர் மாற்றம் இருப்பதால் தான் இந்த நிலை உருவாகியுள்ளது. அதனால் ஜெனட்டிக் என்ஜினியரிங் வளரும் போது, ஜெனட்டிக் என்ஜினியரிங் இன்னும் மிக அதிகமான அளவில் ஆராய்ச்சி செய்யப்படும் போது, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மூலமாக இதை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் தற்பொழுது அந்த வாய்ப்புகள் இன்னும் உருவாகவில்லை. ஸோ till we get
genetic engineering. We have to wait. The only way is to early detection by self-examination and mammogram. சார் எனக்கு இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் சார், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின் சொல்லணும்னா, ஸோ நீங்க லம்பே வந்து லேட் டிடெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டு கிளாரிஃபை, அந்த லம்ப் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த நிப்பிள் ரிட்ராக்ஷன் இதெல்லாம் தான் வந்து ஏர்லி சைன்ஸ் பிஃபோர் லம்புங்களா? அதாவது அதை இன்னும் விளக்குவது எப்படி என்றால், ஐ செட் டக்டல் கார்சினோமா அண்ட் லாபுலர் கார்சினோமா. இந்த டக்டல் 1 சென்டிமீட்டருக்கு முன்னாலே ஒரு சிறிய ஸ்வெல்லிங் ஆரம்பிக்கும் போதே அந்த டக்ட் சுருங்க ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன செய்யும்? நிப்பிளை ரிட்ராக்ட் செய்யும். ஸோ நிப்பிள் ரிட்ராக்ஷன் இஸ் வெரி ஏர்லி சைன் வேர் த ஸ்வெல்லிங் ஹஸ் நாட் ரீச்ட் ஈவன் 2-3 millimeter சைஸ். யூ ஃபாலோ? அதனால தான் நிப்பிள் ரிட்ராக்ஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம் கவனித்து பார்த்து மருத்துவர்களை அணுகினால் மிக ஆரம்ப காலத்திலேயே புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும். நாட் ஓன்லி தட், த சேஞ்ச் இன் த ஷேப், ஏதாவது ஒரு பாகத்தில் நம் மார்பகமானது வித்தியாசமான அளவில் உள்வாங்கினால் அல்லது வெளியில் ப்ரொட்ரூட் ஆகியிருந்தால், இது ரெண்டுமே ஸ்வெல்லிங் இருந்து ப்ரொட்ரூட் ஆகலாம் அல்லது ஸ்வெல்லிங்னால் ரிட்ராக்ட் ஆகப்பட்டு உள்வாங்கலாம். அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருந்தாலும் அவை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாகும். ஆகவே கட்டி வருவதற்கு முன்னால் இந்த இருவகை மற்றும் discharge, the discharge from the nipple, especially bloody discharge, indicates even a 1 millimeter swelling in the duct can put the blood out. So bloody discharge is another early sign regarding malignancy. When these things are there, if you go to a mammogram, you will come to know whether there is any problem or not. சார் இன்னொரு கொஸ்டின் சார். ஸோ இப்போ லாக்டேட் பண்ற மதர்ஸோ இல்லை வந்து யங் மதர்ஸ் லாக்டேட் பண்ணி ஜஸ்ட் முடிச்ச மதர்ஸோ உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஒரு இச்சிங் மாதிரியோ இல்லை ஏதோ செக்ரீட் ஆகிற மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ நம்ம ஆனால் பிரெஸ்ட் கேன்சர் பற்றி அப்போ வரி பண்ண வேண்டியது இல்லைங்களா? வேண்டியது இல்லைங்க, அதுதான் நான் சொன்னது. அதாவது மார்பகத்திலும் சாதாரண விஷயங்கள், சாதாரண கட்டிகள் உண்டு. ஃபைப்ரோடினோமா இஸ் a benign condition. Fibrocystic disease is a benign condition, but later it may go on for malignancy. So இது போன்ற பல சாதாரண கட்டிகளும் சாதாரண வியாதிகளும் மார்பகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவற்றை மருத்துவர்கள் மூலமாக நாம் என்ன வியாதி என்று கண்டுபிடித்து அதற்கான வைத்தியத்தை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதை பற்றி புற்றுநோய் என்று கருதி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. டாக்டர், இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இப்போ நம்ம ஊர்ல நாம எடுத்துக்கிட்ட அப்பத்த ஃபுட்டை கம்பேர் பண்ண போகும்போது இப்போ வந்து கெமிக்கல் இல்லாத எந்த விஷயமும் கிடையாது. இன்க்ளூட் பால், நம்ம மாட்டுப்பால் எருமைப்பால் இருந்து எல்லாத்துலயுமே தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா மாட்டுக்கும் ஊசி போடுறாங்க, எவ்ரிதிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எடுத்துக்கிற எல்லா ஃபுட்லயுமே கேன்சருக்கான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எதை தான் சாப்பிடுறது, எப்படிதான் நம்ம வந்து நம்மளே பாதுகாத்து கொள்றது? இது அதாவது நாட் ஓன்லி ரிலேட்டட் டு பிரஸ்ட், இட் இஸ் அ ஜெனரல் கொஸ்டின் ஆன் கேன்சர். அதாவது புற்றுநோய் எதனால் உருவாகிறது, இன்னும் காரணம் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் சில காரணிகள் நான் சொன்னேன் உங்களுக்கு, மார்பக புற்றுநோய் பற்றி சில காரணங்கள் சொன்னேன். ஆனால் ஜென்ரலாக புற்றுநோய் ஏற்பட பிசிக்கல் இரிட்டேஷன், கெமிக்கல் இரிட்டேஷன், பிகாஸ் சில இடங்களில் சில கெமிக்கல்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்யும் மக்களுக்கு நாங்கள் புற்றுநோய் பார்த்திருக்கிறோம். ஸோ த கெமிக்கல் irritants also can cause cancer. மூன்றாவது ஜெனட்டிக் காசஸ் which we discussed. இது போன்ற பல ஃபேக்டர்ஸ் கேன்சர் உருவாக வாய்ப்புள்ளது என்பதை நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதில் எந்த விதமான ஃபேக்டர் நாம் சாப்பிடும் உணவில் இருக்கிறது, எந்த விதமான கெமிக்கல் நம் உணவில் இருக்கிறது, எதை அவாய்ட் செய்ய வேண்டும் என்று கூறுவது மிக கடினம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஏன் இப்பொழுது புற்றுநோய் மிக அதிக அளவில் காணப்படுகிறது? பிகாஸ் ஆஃப்
லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்று நாங்கள் கருதுகிறோம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இந்த வாழ்ந்த போது புற்றுநோய் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, மிகவும் குறைவான நிலையிலேயே இருந்தது. அதனால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு, இயற்கை உணவுகளை உட்கொள்வது ஆகியவை புற்றுநோய் குறைய வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த எந்த வகையான உணவு இதற்கு காரணம் என்று கூறுவது மிக மிக கடினம். சரி, இதை ரிலேட் பண்ணி இன்னொரு கொஸ்டின். முக்கியமா இந்த கொழுப்பு, ரொம்ப ஃபேட்டி ஃபுட் அப்படின்னாலே வந்து லீட்ஸ் டு கேன்சர்னு சொல்றாங்க. என்னோட கொஸ்டின், உமன் ஃபேட்டி ஃபுட் பிரஸ்ட் கேன்சர், ஹவு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மூணு எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? No, you're right. Fat female 40, we used to call fatty women, 40 age females. They are not prone for malignancy, they are prone for gallstones. You understand? பித்தப்பையில் கற்கள் தான் இவங்களுக்கு காமன். அதனால இப்போ வந்து ஒரு பெண் 40 வயதை அடைந்து சிறிது குண்டாக இருப்பதால் அவர்களுக்கு மெலிக்னன்சி வாய்ப்பு அதிகம் என்பது உண்மை அல்ல. ஆனால் வர வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். பட் ஒபிசிட்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஃபேட்டி பீப்புள். ஒபிசிட்டி இஸ் எ டிசீஸ், இட்ஸ் மார்பிட் ஒபிசிட்டி, அளவு கடந்த எடை அதிகமாக இருப்பது. அவர்களுக்கு மெலிக்னன்சி வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் செல்கள் டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. நான் சொன்ன மாதிரி 1, 2, 2, 4 என்பது ஒபிசிட்டியிலும் அவர்களுடைய செல்கள் வேகமாக மல்டிப்ளை ஆகின்றன. ஸோ தே ஆர், ஏதாவது ஒரு இடத்தில் அதில் சிறிது தவறு நடந்தாலும் தே வில் பி ப்ரோன் ஃபார் மெலிக்னன்சி. பட் மியர்லி ஃபேட்டி லேடி அட் தி ஏஜ் ஆஃப் 40, we don't think it is responsible for malignancy. Am I clear? ரொம்ப அருமையா எங்களுக்கு கிளியர் பண்ணிருக்கீங்க டாக்டர். உண்மையாமே நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து நீங்க இவ்வளவு பெரிய எங்களோட மன சந்தேகங்களை தீர்த்திருக்கீங்க. கண்டிப்பா நம்ம அடுத்தது யூட்ரஸ் கேன்சர் பத்தி கூட நம்ம பேசலாம் டாக்டர். ஆமா, இந்த மாதத்தில் நான் சில டேக் ஹோம் மெசேஜஸ் கூற விரும்புகிறேன். அதாவது இந்த உரையாடலில் இருந்து நாம் அறிந்து கொண்ட சில விஷயங்கள் என்னவென்றால், 35 வயதை கடந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். 2, இட்ஸ் அன் அஸ்டானிஷிங் ஃபேக்ட், வலது மார்பகத்தை விட இடது மார்பகத்தில் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. மார்பகத்தின் வெளிவட்ட பகுதியில் அதிகமாக இருக்கிறது, உள்வட்ட பகுதியை விட. குழந்தை பெறாதவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. நோய் வந்தவர்களில் மருமக்க மார்பகத்தில் வர வாய்ப்புகள் அதிகம். அட்லீஸ்ட் 10% of females who have breast malignancy will develop malignancy in the opposite breast. அடுத்து பரம்பரையாக வர வாய்ப்பு உள்ளது. நாம் அதை பற்றி மிக அதிகமாகவே கருத்துக்கள் பேசினோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மைய ஆய்வு ஒன்றில் மாதவிடாய் நின்ற பிறகு ஈஸ்ட்ரஜன் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பெண்களிடம் இந்நோய் தோன்ற வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. After menopause, many ladies are prescribed estrogens by the lady doctors because of certain postmenopausal problems they have. இந்த வகையான மாத்திரைகள் நீங்கள் கூறிய கர்ப்பப்பையிலும் சரி மார்பகத்திலும் சரி புற்றுநோய் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிய வந்துள்ளது. ஆகவே இவையெல்லாம் I'll say take home messages for people who are listening to it. So having known this fact, அதாவது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட விழிப்புணர்வு செய்திகள் வாயிலாக சுயமார்பக பரிசோதனை மற்றும் மேமோகிராம் போன்ற பரிசோதனைகள் மேற்கொண்டு ஆரம்ப நிலையிலேயே இந்த புற்றுநோயை கண்டறிந்தோம் என்றால் மார்பக புற்றுநோயை நம்மால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதே என்னுடைய அக்டோபர் மாத செய்தியாகும். நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எங்களோட சந்தேகங்களுக்கு பொறுமையா நீங்க ஒரு லெக்சர் அப்படிங்கறத எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. உண்மையாமே உங்க மாணவர்கள்லாம் வந்து பெரிய சிறந்த மருத்துவர்களா தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, sir. Yeah.